மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய ரகசிய அறை கண்டுபிடிப்பு, குருநாகலில் பரபரப்பு. குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொகுசு அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொளிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த அறை தொடர்பில் பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் தெரிவிக்கையில், குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதில்லை எனவும், ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும், அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். இங்கு அவர் வந்த பின்னர் விருந்து இடம்பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் நமது அறையில் இருந்து வெளியில் வரமாட்டோம். அறையில் அதிசொகுசான கட்டில் மெத்தை போடப்பட்டுள்ளது. குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளது. அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலை உயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கேட்டை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வெளியில் தெரியாது. மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக பிக்கு தெரிவித்தார். மேலும் ஹசினி என்ற ஒரு பெண்ணும் வந்து தங்குவதாகவும், அங்கு குடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது எனவும் குறிப்பிட்டார். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாது என்றும், ஆனால் அங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் மஹிந்த ராஜபக்சவே திறந்து வைத்ததாகவும் பிக்கு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர் கைது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அனுச பெல்பிட்ட இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் அத்தியட்சரும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான அனுச பெல்பிட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளராகவும் இருந்துள்ளார். 46 மில்லியன் ரூபாய் பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதற்கான தகவல்கள் வெளியிட தவறியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 23(1) கீழ் மோசடியாக சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். உண்மையான சிங்கள பௌத்தன் என்றால் குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுங்கள். தாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு ஸ்ரீதரன் சவால். இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை. ஆனால் 1200 ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார். 70 மில்லியன், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்கள் பதிவு செய்திருந்தார். பூநகரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால், தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை, அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை, தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு, யாரால், என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களை கேட்கிறேன். என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும்
இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்க இல்லை? ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்க இல்லை? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள். பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். 16வது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பம். 16வது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றுவெளி மைதானத்தில் ஆரம்பமானது. இந்த வர்த்தக கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்கள் நடைபெறவுள்ளது. காலை 9:30 யாழ்ப்பாணம் பில்கோ தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு வர்த்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய்முரளி, யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் நிர்வாக இயக்குநர் கே விக்னேஷ், அனுசரணையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு. நாடு தழுவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இன்று காலை 8 மணி முதல் 48 மணித்தியால பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் வைத்தியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நிறைவேற்ற தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்று வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை. அதனால் தொலைதூரங்களிலிருந்து வருகை தந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு திரும்பிச் சென்றுள்ளனர்.